வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமால எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பாட்டுங்கள்லாம் ரொம்ப ஒரு கருத்தா இருக்கும். அதே மாரி அந்த கதை அமைப்பு, அந்த கதைய கொண்டு போற விதம், அந்த கதை எந்த சிச்சுவேஷன்ல போகுதோ, அதுக்கேத்த மாரி அந்த பாடல்களும் அமைஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் காலப்போக்குல பாத்தீங்கன்னா, பாட்டுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்படிதான் இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் சினிமா வந்து ரொம்ப வந்து கெட்டு சீரழிஞ்சிட்டு இருக்குது. படம் பார்க்க நல்லா இருக்கு. ஆனா வந்து பாடல்கள் என்ன வந்து யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல. ஒரு காலகட்டத்துல எம்ஜிஆர், சிவாஜி எல்லாம் இருக்கும்போது பாடல்களோட வரி நல்லா இருந்தது. அதோட அர்த்தம் புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி இளையராஜா காலம் எல்லாம் வரும்போது கூட பாடல்களை இந்த மக்கள் ரொம்ப ரசிச்சாங்க. எல்லாத்துக்குமே இளையராஜா எல்லாம் அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பாடல்கள். சிரிச்சா பாட்டு, தும்மனா பாட்டு, உட்கார்ந்தா பாட்டு, எழுந்திரிச்சா பாட்டு, அதே போல கல்யாணம்னா பாட்டு, சாவுனா பாட்டு, எல்லாத்துக்குமே பாடல்கள் இருந்தது. அந்த பாட்டை மக்கள் கேட்டு ரொம்ப ரசிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லாமே தலைகீழா. படம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா ஒண்ணு இந்த படத்துல வர பாட்டு என்ன பாடுறாங்க, ஐயா அம்மான்னு கத்துறாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது கொஞ்சம் மாறினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா